சரி, இப்போ நம்ம ஸ்டிச்சிங் டெமோ பார்க்கலாம். ஸ்டிச்சிங் டெமோ பார்ட் 3. நீங்கள் வந்து பார்ட் 1, 2 ரெண்டும் பார்க்காதவங்க பார்ட் 1 வந்து இந்த பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுறது, பார்ட் 2 கிளாத் கட்டிங் பண்ணுறது, பார்ட் 3 இப்போ ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போகிறோம். சரியா? இப்போ வந்து பீஸ் 1 எடுத்துக்கிட்டேன். பீஸ் 1 எடுத்துக்கிட்டு ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட், லைனிங்கும் மெயினும் ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எங்கெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த நெக் பார்ட் தைக்க போகிறேன் அண்ட் கீழே இந்த டிசைன் நம்ம வந்து தைக்க போகிறோம். ரெண்டும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறேன். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் இங்கேயும் விட்டுருக்கேன், இங்கேயும் விட்டுருக்கேன். இப்போ நான் தைக்கிற மாதிரியே தைங்க. ஓகே, இப்போ பேக் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்கோட ஷேப் என்ன ஷேப் கொடுத்துருக்கோமோ அதே ஷேப்பில் நான் இப்போ நம்ம தைக்கிறது போட் நெக் லைனில் ஸ்டிச் பண்ணுறோம். இதே இது நீங்கள் ஒரு பேசிக் நெக் லைன்லேயும் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் பார்க்குற நெக் லைன் என்னவோ ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்கன்னா அதை தான் நம்ம ரிப்ளிகேட் பண்ண போகிறோம். அதில் கொடுத்துருக்குற மாதிரி பேட்டர்னை இதில் கொண்டு வர முடியும். இப்போ நெக்கு ஸ்டிச் பண்ணிட்டேன் 1/2 இன்ச்சில். அப்படியே சேர்த்தாப்பில் நான் கீழ் பார்ட் இந்த கீழே இருக்கிறதையும் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மேலே கீழே 2 பார்ட்டுக்குமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பண்ண போகிறது திருப்ப போகிறேன். திருப்புறதுக்கு என்ன பண்ணோன்னா, இது வந்து ஒரு கர்வ் ஏரியா, வளைவாக இருக்கிறதுனால, இந்த இடம் கர்வாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், நாச்சஸ், குட்டி குட்டி நாச்சஸ், ரொம்ப பக்கத்தில் தேவையில்லை, ஒரு 1-2 இன்ச்சஸ் கேப்பில் கொடுத்தா கூட போதுமானது. இது நாச்சஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும், த்ரெட்டுக்கு பக்கத்தில் வர பண்ணணும். த்ரெட்டு மேலே நாச் விழக்கூடாது. விழுந்ததுன்னா அந்த இடம் என்ன ஆகிடும், திருப்பினோடனே ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்படி தெரியாமல் நீங்கள் அந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், திரும்ப அது மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டு விட்டிங்கன்னா அந்த கட்டு த்ரெட்டு வந்து கட் ஆனது சரியாக போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பார்ட்டோட இந்த கேப்பாக இருக்குது, இது இந்த கேப்பில் என்ன பண்ணுறோம், உள்ள ஃபிங்கர் விட்டு அப்படியே இன்சைட் அவுட், உள்ளே வந்து நல்ல பக்கம் இருக்குது, அந்த நல்ல பக்கம் வெளியில் வர மாதிரி பண்ண போகிறோம். ஏன்னா முதல்ல ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் பண்ணோம்ல, அப்போ ரைட் வந்து உள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதை நாச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் விட்டுட்டு மீதியை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திருப்பிட்டு ஒரு அயன் கொடுத்தோம்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த மேல் அந்த பார்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து திருப்பிட்டேன். பட் திருப்பினாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வர்றதுக்கு என்ன பண்ணுறோம், அயன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அயன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அயன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓப்பனாக இருக்கா, இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிஸ் அலைன் இருக்கிறத லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் அப்பப்போ இந்த நூலாக வர்றதெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக கரெக்டாக வந்துடும். வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஃபினிஷிங் வந்து சரியாக வராது. அப்போ மேல் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பீஸ் 2 நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, நான் இப்போ பீஸ் 2 எடுத்துக்கிட்டேன். இதுலேயும் லைனிங் அண்ட் மெயின் ரெண்டுமே எடுத்துருக்கிறேன். இதில் ஸ்டிச் பண்ண வேண்டியது ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட். லைக் இதுக்கு என்ன பேர் சொல்லலாம், இன்னொரு பேர் டபுள் நெக் லைன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அதில் ஒரு நெக் இருக்குது, இதில் ஒரு நெக் இருக்குது. ஹோல் இருக்கிறதுனால நம்ம வைக்கிறது தான் பேர், நம்மளே வச்சுக்க வேண்டியதுதான் ஒரு பேரை. இப்போ பீஸ் 2 நம்ம தைக்கிறதுக்கு இது வேறு கலர் அப்படிங்கிறதுனால நம்ம த்ரெட்டையும் மாற்றிக்கிட்டாச்சு. ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சுட்டு கொஞ்சம் பின் போட்டுக்கோங்க அங்கங்கே.
பின் போட்டிங்கன்னா அங்கங்கே நகலாது. அதை மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி இழுத்துக்கிட்டு போகாது. இப்போ இந்த இடம்லாம் ரொம்ப அகலமாக வைடாக போகிறதுனால ஒரு சில ஃபேப்ரிக் ஒரு மாதிரி ஈஞ்சிட்டு பெருசாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பின் போட்டு கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் அதை. இந்த இடத்த ரொம்ப இழுக்காமல், இந்த பக்கம் ரொம்ப இழுக்காமல், அங்கேயும் இழுக்காமல் அது இருக்கிற மாதிரியே கொடுத்தீங்கன்னா நல்ல ஷேப் வரும். இப்போ இங்கேயும் என்ன பண்ணுறோம், இதில் நாச்சஸ் திருப்ப போகிறேன். இங்கே வந்து இந்த ஒரு இடத்துல தான் நம்ம தைச்சி திருப்புறோம். திருப்பிட்டு சேம் பீஸ் 1க்கு எப்படி நம்ம சுற்றிலும் ஸ்டிச் கொடுத்தோமோ அதே மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் நமக்கு கட்லாம் வந்துருச்சு. பத்தலை அப்படின்னா நமக்கு திருப்பும் போதே ஒரு மாதிரி சுருக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி சுருக்கம் வந்ததுன்னா என்ன பண்ணணும், நாச்சஸ் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் அண்ட் அயன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி திருப்பி இந்த இடத்துல ஸ்டிச் போட்டால் நல்லா இருக்காதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போடலாம், பட் போட்டால் நமக்கு நல்லா இல்லைன்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணலாம், இப்படி ஓப்பன் பண்ணி லைனிங்கில் மட்டும் ஸ்டிச் விழுகிற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா 2 ஸ்டிச்சுக்கு 2 ஸ்டிச்சுக்கு 2 ஸ்டிச்சும் ஆச்சு, வெளியிலையும் தெரியாத மாதிரி ஆச்சு. அப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம கொடுத்தா மெயின் துணி மேலே ஸ்டிச் விழாது. இப்படி போட்டால் இதோட பேர் என்னன்னா, அந்த லைனிங் மேலே போடுறதுனால இது டேர்னிங் ஸ்டிச். இந்த துணி டேர்ன் ஆகுறதுக்காக ரைட் சைடில் தெரியாமல் இருக்கணும், டேர்ன் பண்ண போகிறேன். இது நம்ம வந்து இப்படி மடித்து வச்சு இந்த இடத்துல இப்படி போட்டேன் அப்படின்னா, மடித்து வச்சு இங்கே போட்டேன்னா அது பேர் டாப் ஸ்டிச். இப்படி போட்டால் டேர்னிங் ஸ்டிச். மெயின் ஃபேப்ரிக் மேலே படாமல் லைனிங் மேலே மட்டும் படுற மாதிரி இந்த ஸ்டிச்சை கொடுக்குறோம். இப்போ நம்ம டர்ன் பண்ணிவிட்டு ஒரு அயன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடம் நமக்கு நீட்டாக இருக்கும். அயன் கொடுத்துட்டு சேம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அயன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓரத்தெல்லாம் தைக்க போகிறோம். இப்போ 2 ஓப்பனில் இருக்குது, 2 தைக்க போகிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக ஓரத்துலலாம் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அயன் பண்ணிட்டேன் நான். இது தாண்டி எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குறது, இப்போ வந்து நெக் சைடில் போட்லீஸ் வைக்கிறது, இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இதோட நிப்பாட்டாமல் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி. இப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நான் கொடுத்துருக்குற பிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் 2 கட் பண்ணி இதில் போட்லீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சென்டரை 2 கட் பண்ணி அந்த போட்லீஸ் வைக்கிறாங்கன்னா என்ன செய்யணும், புதுசாக ஏற்கனவே நம்ம அதை பற்றி இது பண்ணியிருக்கோம். ஒரு ஃபேப்ரிக்கை 2 கட் பண்ணுறோம், கட் பண்ணிவிட்டு அந்த சீம் அலவன்ஸ் விடணும். இப்போ இது வந்து ஃபோல்டில் இருக்குது. இது நம்ம 2 கட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். சென்டரை 2 பீஸாக, இது வந்து லெஃப்ட் ரைட் 2 தனி பீஸாக எடுத்துகிட்டு போட்லீஸ் வச்சு தைச்சோன்னா அது வந்துடும். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் 2 பக்கமும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே அதை வந்து ஐடியா பண்ணிடணும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போது நம்ம பீஸ் 1 தூக்கி இங்கே வைக்கலாம். அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, கவரச்சு வச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பீஸ் 1 இருக்குது, 2 இருக்குது, 2யும் இந்த இடத்துல இப்படி வைக்க போகிறோம். இப்படி வைக்கும்போது அந்த பேப்பர் பேட்டர்ன் இருக்கா, அதை வச்சு செக் பண்ணிக்கணும் எது எங்கே வந்து வரணும், எந்த அளவில் அதை கொண்டு வைக்கணும். அந்த பேசிக் பேட்டர்ன் இருக்கும், பேசிக் பேட்டர்ன் எடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2ம் கரெக்டான, இப்போ வந்து என்ன இந்த இடத்துல எது மிஸ் ஆகலாம், இப்போ சில நேரம் நம்ம மேலே கீழே மாற்றி வைக்கும்போது இதோட ஆம்ஹோலோட சைஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்ஃபெக்டான அந்த ஆம்ஹோல் செக் பண்ணி வச்சுருக்கோம்ல, என்ன செய்யணும், ½ ஆக்சுவல் ஆம்ஹோல் ப்ளஸ் ½ இன்ச் வச்சுருக்கோம். தென் இதில் சீம் அலவன்ஸ் இருக்கும், இங்கே சீம் அலவன்ஸ் இருக்கும், அது எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும். இங்கே கரெக்டாக இந்த ஷேப் வந்து இந்த மாதிரி வரும் தான் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து பேக் பேட்டர்ன் எடுத்திருக்கேன், நீங்கள் ஃப்ரண்ட்டை எடுத்துக்கோங்க. எனக்கு பேக் இப்போ காணுன்றதுனால இதை எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ½ இன்ச் சீம் அலவன்ஸ், ஷோல்டரில் ½ இன்ச் சீம் அலவன்ஸ் இருக்கா, இது வந்து இருக்கணும். தென் இங்கே வந்து சீம் அலவன்ஸை ஸ்டிச் பண்ணிட்டோம், இங்கே தான் நமக்கு சீம் அலவன்ஸ் வரணும், கரெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே என்ன பண்ணணும், இதை கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டு பார்டர்ஸ்க்கு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் இதில் நம்ம பின் போட்டுக்கலாம்.
இந்த பேப்பரை இப்படி பின் போட்டுக்கிறேன். தண்ணி வேணுமா? தண்ணி இதுல இருந்து இங்கேயும் 1/2 inch seam allowance, இங்க 1 inch seam allowance பின் போட்டுக்கலாம். இந்த சைடும் நான் பின் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி தான் இந்த சைடு வந்து உங்களுக்கு வரும். இப்போ இது சில நேரம் இங்கே கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இதை மேட்ச் பண்ணிடலாம், பேப்பரை இப்படி மாற்றிலாம் வைக்க முடியாது. நம்ம ஏன் அப்படி வருது அப்படின்னா, நம்ம அந்த கிராஸ் வருது இல்லை, இப்படி கிராஸ் வர்றதுனால கொஞ்சம் இழுத்து வெளியில் வந்திருக்கும். நம்ம வந்து அதை வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டாம், இப்படி வச்சுக்கலாம். இங்கே சீம் அலவன்ஸை பார்த்துக்கலாம். எல்லா பக்கமும் கரெக்டாக வச்சுட்டு பீஸ் 1 மேலே பீஸ் 2 கீழே. இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த 2 ஃபேப்ரிக்கும் இந்த அளவில் தான் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? இதை பார்க்கறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் 4 பக்கமும் நம்ம வந்து பின் போட்டிருக்கோம். இப்போ பின் போட்டு இது இந்த இடத்துல ரெண்டும் மேட்ச் ஆகுற மாதிரி, இது இனி மேலே கீழே போகக்கூடாது. இது நமக்கு தேவையான கரெக்டான இந்த ரவுண்டு வந்து இருக்குது, சரியா? இது வந்து ஃப்ரண்ட் ஆம்பூல். இந்த இடத்துல ஏன் அப்படி ஆகுதுன்னா, இது வந்து பேக் ஆம்பூல், இந்த பேப்பர் பேட்டர்ன், பட் இது வந்து ஃப்ரண்ட்டு. அப்போ நமக்கு ஒரு 1/2 inch உள்ள தள்ளி தானே இருக்கும், அதனால் அது வந்து அப்படி இருக்குது. இப்போ நான் பேப்பரை ரிமூவ் பண்ணிடுறேன். சேம் லைக் இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் திருப்பி வச்சு இந்த சைடும் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல சுருக்கம் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இடம் இப்படி வந்ததுன்னா நம்ம இங்கே இழுத்து வச்சு இப்படி பண்ணோம்னா இந்த இடம் இப்படி ஆகிடும். போட்டிங்கனால அது அப்படி ஆகும், இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி. இது வந்து தைச்சதுனால விரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் ரொம்ப அகலமாக போனதுனால தைச்சதுனால அது விரியுது. அதுக்காக அது விரியுதுங்கிறதுக்காக இங்கே எடுத்து வச்சு இப்படி தைக்கக்கூடாது. இப்படி தைச்சிங்கன்னா போடும்போதும் இது இப்படி தூக்கிட்டு இருக்கும். அதனால் அதை விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி 2 பக்கமும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேயும் அங்கேயும் ஒரே பக்கமாக தள்ளினா தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். 2 பக்கமும் கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது இங்கே எக்ஸஸ், அந்த சைடும் அதே மாதிரி எக்ஸஸ் வரும். ஆம்பூல் மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம பார்த்து கரெக்டாக வச்சாதான் என்ன ஆகும், பர்ஃபெக்டாக வரும். இங்கே 1/2 inch மேலே அண்ட் சைடில் 1 inch அதை வச்சுட்டு நான் அப்படி பின் போட்டுக்கிறேன். இந்த இடத்த கீழே இங்கே கரெக்டாக வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே இதுக்கு வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஒரிஜினல் பீஸ் எடுக்கிறோம்ல அதுவும் ஃபோல்டுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு சைடு மேட்ச் பண்ணி அடுத்த சைடுக்கு வராமல் ஃபோல்டுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பக்கமும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஆம்பூல் இங்கே 1 inch சீம் அலவன்ஸ் வந்திருக்கு அண்ட் இங்கே 1/2 inch சீம் அலவன்ஸ் வந்திருக்கு. கரெக்டாக இருக்குது. அப்படியே நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல பின் பண்ணிக்க போகிறேன். பீஸ் 1 and 2 இந்த இடத்துல பின் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு கரெக்டான ஆம்பூல் வந்து வரும். எதில் பேப்பர் பேட்டர்னை ஃபோல்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இதுதான் நம்மளோட இந்த ஹோல் பார்ட்டு, சரியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஒரே ஃபேப்ரிக்காக நமக்கு வந்து கிடைச்சிடும். இந்த லைட் எக்ஸஸை ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இந்த போர்ஷன் அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சு 2ஐயும் ஒன்றாக்குற மாதிரி. நமக்கு போடும்போது என்னென்னா இந்த இடம் கொஞ்சம் விரிஞ்சு போகும்.
நம்ம போட்டதுக்கப்புறம் இப்படி இப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணிடலான்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் நகலாமல் பர்ஃபெக்டாக நிற்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சரியா? இதில் ஒரு ஸ்டிச்சு அண்ட் இதில் ஒரு ஸ்டிச்சு. அப்போ ரொம்ப நம்மளோட நெக் வந்து விரிஞ்சு போகாது. இப்போ இது வந்து இதோட இருக்கும், ரொம்ப தெரியல நூல். ஓகே ஓகே. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணலாம். அண்ட் டாட்டுக்கு இடம் கொடுத்துருக்கேன், டாட்டு வந்து பிடிச்சிக்கலாம். சரியா? நான் அதை அப்புறம் பிடிக்கிறேன். இப்போ பேக் பார்ட் எடுத்துக்கலாம். ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட். இதில் ரைட் சைட் ஃபேஸிங் வச்சுட்டு நெக்கு 1/2 இன்ச்சில் தைச்சி திருப்ப போகிறேன். திருப்பும்போது அப்படியே நெக்கை கன்சீலும் பண்ண போகிறேன். சேம் நம்ம நெக்கை தைச்சி திருப்புறேன், அதனால் நாச்சஸ். இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிரிப்னஸ் வேணும்னா ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் நெக்கில் இன்னொரு பீஸ் கொடுத்துட்டு தைச்சிங்க அப்படின்னா நெக்கில் கிரிப்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, ப்ளவுஸ்னால் ஓகே, இது குர்த்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸி ஸ்டிஃப்னஸ்க்காக இன்னொரு லேயர் லைனிங் வந்து லைனிங் வந்து இந்த ஷேப்புக்கு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகிடும் நெக் பேட்டர்னில். சரியா? இப்போ டர்னிங் ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஷோல்டர் கன்சீல் ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் கன்சீல் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி மெத்தடில் இந்த 2 ஸ்டிச்சும் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு லைனிங்கை தூக்கி இப்படி வச்சு பண்ணோம் அப்படின்னா ஷோல்டரில் இருக்க ரா எட்ஜஸ் இதோ தெரியுதா? இப்போ ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் மெயின் ஃபேப்ரிக் இருக்குது, லைனிங்கை இப்படி சுற்றி கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு எவ்வளோக்குள்ளே கன்சீல் பண்ணி ரா எட்ஜஸ் தெரியாமல் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். உங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான கன்சீல் சொல்லி கொடுத்துருப்போம். பயாஸ் வச்சா எப்படி, இல்லை ஃப்ரண்ட்டில் டெக்கரேஷன் பண்ணால் எப்படி, பேக் மட்டும் பயாஸ் வச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்னர் இது பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு திருப்பியாச்சு. இப்போ பார்த்தோன்னா நமக்கு ரா எட்ஜஸ்லாம் கவர் ஆயிடுச்சு. ஷோல்டர்லேயும் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் ஓகே இந்த மாதிரி வரும். இப்போ இதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட். இப்போ ஷோல்டர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக் முடிச்சிட்டோம், ஷோல்டரும் ரா எட்ஜஸ் கவர் ஆகிடுச்சு. இப்போ இந்த பீஸ் வந்து 2 தனித்தனியாக இருக்குது. லைனிங்கையும் மெயினையும் ஒன்றாக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். சுருக்கம்லாம் இல்லாமல் இது பண்ணிக்கோங்க. லைனிங் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி ஊற வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக புளிஞ்சி காய வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது பண்ணாதீங்க.
இப்போ நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டோம். இனி டாட் பிடிக்கணும். டாட் பிடிக்கிறதுக்கு ஓகே, இது போட்டு பார்த்தா தான் தெரியும் இது எந்த மாதிரி இந்த ஹோல் வந்து இருக்குது அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம வந்து பேக்கில் டாட் வந்து வச்சுக்கலாம். டாட் வைக்கிறதுக்கு அந்த மார்க்கிங் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதில் 4 இன்ச் லென்த்து போல் 4.5 வந்து அன்றைக்கி மெஷர் பண்ண 4.5 நான் 5 வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் இருக்கா அதோட சேர்த்து. அப்படி இல்லைன்னா அது வச்சுக்கலாம் இது வச்சுக்கலாம் இல்லாமல் பேட்டர்ன்லேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட பொசிஷன் எங்கே இருக்கோ அதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன், இந்த நாச் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து அதோட லென்த்துக்கு லைனிங்கும் மெயினும் நகலாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஹோல்டிங் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கிட்டேன். அண்ட் இன்னொரு பொசிஷன் இங்கே இருக்குது. இப்போ டாட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம். 5 இன்ச்சஸில் டாட் வைக்கிறேன் நான். 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் போயிடும், மீதி 4.5 இன்ச்சில் வைக்கிறேன். நான் அன்றைக்கி பேப்பரில் செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ வந்தது. இந்த இருக்குது 5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். இது பேக் டாட்டு. ½ இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே கொண்டு போய் கொஞ்சம் அது முடிகிறது கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஒட்டி வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக தெரியாது, கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வெளியே வந்துச்சா ஓட்டை எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போ ஃப்ரண்ட் டாட்டோட பொசிஷன் வந்து நான் ஃபோல்டிங்கில் நாச் பண்ணல, பேப்பரில் இருக்கும், நான் அப்படியே வைக்கிறேன். எனக்கு ½ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் வந்து 3.25 இன்ச். இங்கேருந்து 3.25 மார்க் பண்ணிக்கிறேன். என் பேட்டர்ன்லேயும் நான் மார்க் பண்ணலை இதை. ஆமாம், 3.25 இன்ச்சு. ½ இன்ச்சில் இது பண்ண போகிறேன். இதோட பாயிண்ட் லென்த் எல்லாம் இது பண்ணாலும் லாஸ்ட் இதுக்கு வந்து ஒரு 3.5 இன்ச்சில் தான் வரும் நமக்கு லென்த்து. எல்லாத்துக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக பேப்பரில் போட்டுட்டு அதை மார்க் பண்ணணும், சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸ்டார்டிங் வந்து 9ல இருந்து வரும்ல மேம், பாயிண்ட்ல இருந்து. ஆமாம், ஜஸ்ட் 32 இருந்தாலும் பாயிண்ட் 9 தான் வருமா மேம்? அதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல? இருக்கு மேம், பட் 9ல ஸ்டார்ட் அப்படினாங்க. ஃபார்முலா போட்டிங்கனாலே அதுதான் வரும். 8.45 வருது மேம். 8.25க்கும் 9க்கும் 1/4 இன்ச்சு 2 கோடு தானே டிஃப்ரெண்ட்டு. அவ்வளோதான். கேட்டால் அங்கே 9ல இருந்து தான் ஸ்டார்டிங் அப்படின்னாங்க. 8.45 9 வச்சுக்கோங்க. 8.25 வருதுல்ல, 9 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக் ஸ்டிச். இதுக்கும் நம்ம சைடு டாட்லாம் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். நமக்கு சைடு டாட் எப்படி வைக்கிறதுன்னு தெரியும்ல, வேணும்னா வச்சுக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் ஷேப் எனக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் டாட், இப்போ பார்டர்ஸோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்லீவ் வைக்கலாம். ஸ்லீவ் பேட்டர்ன் எங்க? இப்போ நம்ம வந்து கேன்வாஸ் கட்டிங் பண்ணி ஒரு ஹோல் பின்னாடி வந்து ஒரு ஹோல் வைக்க போகிறோம். டைமண்ட் ஷேப்பில் வைக்க போகிறேன். இதை வந்து நான் ஆல்ரெடி அவங்களுக்கு இதை கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஒரு சைடில் ஷைனிங் சைடு இருக்கும், ஷைனிங்கில் க்ளூ இருக்கும். இதை வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் வச்சு நான் அயன் பண்ண போகிறேன். அயன் பண்ணிவிட்டு சுற்றிலும் ஒரு ½ இன்ச் விட்டு, ½ ஆர் 1/4 இன்ச் போல் விட்டுட்டு துணியை வெட்டிட்டோம் அப்படின்னு நல்லாயிருக்கும். நான் இப்போ அயன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சுற்றிலும் ஒரு ½ இன்ச் போல் விட்டுட்டு கட் பண்ணுறேன். அயன் பண்ணியாச்சு. அயன் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து சுருங்கக்கூடாது. ஓவர் ஹீட் வச்சா இந்த ஷீட் வந்து சுருங்கிடும். கம்மியாக வச்சாலும் ஒட்டாமலே இருக்கும். அதனால் கரெக்டான ஹீட் வச்சு அயன் பாக்ஸில் அயன் பண்ணிக்கணும். லைட்டாக ஸ்டிக் ஆனோன்னா ராங் சைடு அந்த பக்கம் திருப்பி அயன் பண்ணிட்டா நல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்டிக் ஆகும். இப்போது இங்கே ஓரத்தை நம்ம மடித்து தைக்கிறோம். இது என்ன ஷேப்பாக இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர், சரியா? ஷேப் தான் மாறும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷேப் பண்ணுங்கள். எல்லோரும் டைமண்ட் ஷேப் வேணாம்.
அப்படியே அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். வெளியில் வரணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உள்பக்கம் தான் போக போகுது, அதனால் சுருங்குது அப்படிலாம் ரொம்ப பார்க்க தேவையில்லை. ஓரத்தை மட்டும் இப்படி மடிச்சு தைச்சிக்கிட்டா போதும். இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா சென்டர் தெரிகிற மாதிரி லைட்டாக ஒரு இது பண்ணிக்கலாம், ஃபோல்டு. ஓகே, சென்டர் தெரிகிற மாதிரி. சேம் அதே மாதிரி பாடிஸோட சென்டர் பகுதியிலையும் இந்த ஹோலை எங்கேனாலும் வைக்கலாம். நீங்கள் கையில் வைக்கலாம், ஃப்ரண்ட்டில் வைக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்லேயே ஒரு சைடாக வைக்கலாம். அந்த மாதிரி எங்கே வைக்கிற போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹோலோட சைஸ் வந்து மாறணும். சரியா? நான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சென்டர் ஃபோல்டிங் இதில் தெரியுது. இந்த ஃபோல்டும் அண்ட் இந்த ஃபோல்டும் மேட்சாக இருக்கிற மாதிரி நான் வந்து இங்கே வைக்கிறேன். ஏன்னா கிராஸ் ஆகிடாமல் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு. இப்போ நமக்கு இது நகலாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உள் பக்கத்தில் இதை வந்து இது என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பில் தைக்க போகிறேன். இந்த ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்கு முதல்ல இந்த கேன்வாஸ் நகலாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஹோல்டிங் ஸ்டிச் வந்து சென்டராக போட்டுக்கிறேன். இது போடுறது உங்களோட பக்ரம்க்கு மேலே டச் ஆகக்கூடாது, மேலேயும் சரி கீழேயும் சரி டச் ஆகக்கூடாது. அடுத்தது இந்த ஷேப் என்னவோ ஆல்ரெடி பின் போட்டு அது செக்யூராக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறதுக்காக, இன்னும் கொஞ்சம் சேஃப் ஆகிறதுக்காக இந்த ஹோல்டிங் ஸ்டிச்சை நம்ம வந்து போட்டுக்கிட்டோம். சரியா? இப்போ இது என்ன ஷேப்போ அந்த ஷேப்பில் பண்ண போகிறேன். இது தைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், என்னோடய ஸ்டிச் லென்த்தை கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா போட போகிறது ஒரு ஸ்டிச் தான், அது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டிச்சோட லென்த்தை சின்னதாக்கிக்கிட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எங்கே ஷேப் வந்தாலும் அந்த ஷேப்பில் நிப்பாட்டி, அந்த டேர்னிங்கில் நீடில் நிப்பாட்டி இப்படி திருப்பணும். நம்ம அப்படியே கர்வ் மாதிரி கொண்டு போனோம்னா ஷேப் சரியாக வராது. கரெக்டாக நீடில் இந்த டேர்னிங்கில் நிப்பாட்டி திருப்பணும். கர்வாக ரவுண்ட் ஷேப்பு, கர்வ் ஷேப் அப்படின்னா நீங்கள் நீடில் நிப்பாட்டி அப்படி திருப்பாமல் அப்படியே கையை திருப்பிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப், அந்த கர்வ் ஷேப்ஸ்லாம் நல்லா வரும். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த டேர்னிங் வந்திருக்கேன். எப்போவுமே அந்த டேர்னிங்கில் நிப்பாட்டாமல் நான் ஸ்டார்ட் பண்ணதும் இங்கே தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இங்கே வந்து நான் கொஞ்சம் இங்கே தள்ளி வந்துட்டேன்னா இது ஒரு பேக் ஸ்டிச் போட்ட மாதிரி 2 தையல், ஒரு தையலுக்கு மேலே இன்னொரு தையல் கொஞ்சம் தூரம் வந்துருச்சு. ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தூரத்துக்கு. ஸ்டார்டிங்கில் நம்ம பேக் ஸ்டிச் போடுவோம் அண்ட் எண்ட்லேயும் பேக் ஸ்டிச் போடுவோம். இதை வந்து ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரி இந்த தையல் கூட கொஞ்சம் தூரம் அப்படி கொண்டு வந்திருக்கேன். சரியா? ஸ்டிச்சு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம ஹோல் தான் போட போகிறோம். அப்போ சென்டரில் இப்படி ஒரு கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா சிசர்ஸ் உள்ளே போக ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு என்ன பண்ணுறோம், உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணுறேன். இதிலலாம் இப்போ இது டைமண்ட் ஷேப் அப்படிங்கிறதுனால இந்த டேர்னிங் 4 பக்கமும் கொடுத்தாலே போதுமானது. நாச்சஸ் இதே இது கர்வ் ஷேப்பாக இருந்தால் அங்கங்கே பக்கத்தில் எங்கெல்லாம் டேர்ன் ஆகுதோ அந்த இடத்துல நாச் கொடுக்கணும். போன கிளாஸில் ஸ்கேலப்க்கு எப்படி கொடுத்தேன்னு பார்த்தீங்கல்ல, டேர்ன் பண்ணுறதுக்கு கேன்வாஸ் கட்டிங், அந்த மாதிரி கர்வ் ஏரியாக்கெலாம் அந்த மாதிரி கொடுக்கணும். டைமண்ட் ஷேப்பு, பா ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப் அதுக்கெலாம் வந்து என்னென்னா இந்த டேர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் கொடுத்தா போதுமானது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே உள் பக்கமாக திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு அயன் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ள அந்த பக்கத்தில் கையில் வந்து ஹெம் பண்ணணும். நான் இப்போ வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து கையில் ஹெம் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ ஃபினிஷிங்காக நான் அப்புறம் கூட கையில் ஹெம்மிங் பண்ணிக்கிறேன். ஆமாம், இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இது இப்படியே ஒரு ஃப்ளஃபி மாதிரி இப்படி விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு அயன் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே இந்த இடத்துலையும் ஸ்டிச் வரக்கூடாது, அந்த ஓரத்துலையும் ஸ்டிச் வரக்கூடாது, பார்க்குறதுக்கு அது நீட்டாக இருக்கும். சரியா? அப்போ நம்ம வந்து நான் இப்போ அயன் பண்ணிவிட்டு காட்டுறேன், வேணா ஸ்டிச் பண்ணிடுறேன் நான். நீங்கள் வந்து கையில் ஹெம் பண்ணிக்கோங்க, அதுதான் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். சரியா? ஹெம் பண்ண வேண்டாம். இப்போ வந்து இந்த ஃபியூசிங் இந்த ரோல் இருக்கு பாருங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதோட ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி வச்சு அயன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஒட்டிக்கும். 2 துணியை ஒட்டுறதுக்கானது. இதை இது கீழே அப்படி வச்சுக்கலாம். இதே மாதிரி 4 பக்கமும் நான் என்ன பண்ண போகிறேன், கட் பண்ணி கட் பண்ணுங்க கொஞ்சமாக கரெக்டாக.
இது கீழே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது வெளியில் தெரிகிறதெல்லாம் அயன் பாக்ஸில் ஒட்டும். கொஞ்சம் கவர் பண்ணிவிடுங்க வெளியில் தெரியாமல். இப்போ நம்ம கூட கொஞ்சம் கூட இப்படி மடித்து கூட உள்ளே வச்சுக்கலாம். அது வந்து ஒரு கம். இது வந்து ஃபியூசிங் ஆகாது. இது பேர் வந்து ஃபியூசிங் டேப் அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க எடுத்து வச்சுக்கலாமா? எடுத்து வச்சு. வாஷ் பண்ணா கூட அதே மாதிரி இருக்குமாங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிரிப்பாக ஒட்டிக்கும். ஃபேப்ரிக்கோட ஃபேப்ரிக்காக நல்லா ஒட்டிக்கும். இது வந்து 2 கடையில் ஒரு கம் போட்டதோட ஒரு இதுதான் கிடைக்கும். வாஷ் பண்ணால் கூட அந்தளவுக்கு ஈஸியில் அது. ஓகே, இப்போ நான் கொடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு ஹோல் வச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு ஹோல் இருக்குது அண்ட் பேக்லேயும் ஒரு ஹோல் வந்து வச்சாச்சு. அப்போ 2 விதமான ஹோல்ஸ் வைக்கிறத நம்ம வந்து கற்றுக்கிட்டாச்சு. இப்போ அயன் பண்ணிட்டோம். வெளிப்பக்கமும் நீட்டாக இருக்குது ஸ்டிச்சஸ் இல்லாததுனால. இப்போ ஈஸியாக நம்ம அயன் பண்ணி உள்ளேயும் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா கிடச்சிருக்கு. சரியா? அப்போ தான் நமக்கு வாஷ் பண்ணாலும் ரொம்பலாம் இதாகாது. நம்ம இப்போ யாரும் அடித்து துவைச்சி புளிய போகிறது கிடையாது. அப்படின்னு இதுவாக தான் பண்ண போகிறோம். சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோன்னா அது நல்லா தான் இருக்கும். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வைக்க போகிறோம். அதில் இப்போ வந்து சென்டரில் நம்ம நாச் போட்டிருக்கணும். நான் இப்போ இதில் நாச் போடாமல் இருக்கேன். இந்த ஃபோல்டிங் வந்து நமக்கு தெரியுது. இப்போ இந்த ஃபோல்டிங் தான் நமக்கு 0. சரியா? அந்த ஃபோல்டிங்கும் இந்த நாச்சிங் இந்த ஸ்டிச்சஸ் ஷோல்டரோட ஸ்டிச்சஸும் மேட்ச் ஆகிற மாதிரி பின் பண்ணிக்கிறேன். அது பின் பண்ணிவிட்டு நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஃப்ரண்ட் நாச். இதுதான் ஃப்ரண்ட் பகுதி ஸ்லீவோடது. இந்த ஃப்ரண்ட்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம வந்து பஃப் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறதுனால க்ரௌண்ட் பஃப் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ரொம்ப சின்ன தையலாக இருந்தது ஒரு நார்மல் ஸ்டிச்சாக மாற்றிக்கிட்டேன். அந்த ஹோல் வைக்கும்போது தான் சின்ன ஸ்டிச்சாக இருந்தது. இப்போ ஒரு நார்மல் ஸ்டிச் மாதிரி வருது. இப்போ இங்கேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம இங்கே ஃப்ளீட் வைக்க போகிறோம். இதை பார்க்கும்போதே ஒரு 2 இல்லை 3 குட்டியாக வைக்க போகிறோம். சென்டர்லேருந்து சைடில். இப்போ நமக்கு சைட்லேருந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இங்கே எண்டில் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. மேட்ச் பண்ணிவிட்டு ஒரு பின் போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா எக்ஸஸ் வருதுன்னா ஃப்ளீட் வைக்கிறோம், இல்லைன்னா அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். நான் ஓரளவுக்கு கெஸ்ட்லேயே என்ன பண்ணிட்டேன், ஒரு 3 ஸ்டிச் இருந்தால் கரெக்டாக 3 ஃப்ளீட்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு 3 ஃப்ளீட் வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து பஃப் வந்து நம்ம கொடுத்தாச்சு. அண்டு கீழே வந்து நான் மடித்து தைக்கலை. நான் அப்படியே விட்டுற போகிறேன். ஏன்னா இது மடித்தோன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்னு தோணலை எனக்கு. அதனால் இந்த பார்டரோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு அப்படியே தைக்கிறேன். அண்ட் இதுக்கு லைனிங்கும் நான் கொடுக்கல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளவுஸாக இருந்தால் கொடுக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் லூஸாக தானே இருக்கும். அதனால் நான் லைனிங்கும் கொடுக்கல. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதே மாதிரி நம்ம இந்த ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம ஃபேப்ரிக் செமி பேனலுக்கு ஸ்கர்ட் வந்து அட்டாச் பண்ணலாம். ஓகே, இந்த பேட்டர்ன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் ஸ்கர்ட் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு இப்போ வந்து இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து இது கீழே
ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு கேதர்ஸ் வைக்கிறதோ ப்ளீட்ஸ் வைக்கிறதோ இல்லை அம்பர்லா ஸ்கர்ட்டை எதுனாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னுக்கு இந்த மாதிரி ஸ்கர்ட் தான் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அந்த ஸ்கர்ட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிளாஸில் நம்மளோட ஸ்டூடெண்ட் செமி பேனல் ஸ்கர்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்கம் எப்படி வரப்போகுதுங்கிறது ஃபோட்டோ போடுறேன், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வர நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, இப்போ நான் வந்து செமி பேனலுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டேன். என்னோடய சாரியில் நான் வந்து கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஃபேப்ரிக்கை சாரியிலேருந்து இது வரைக்கும் தான் என்னோடய லென்த் வந்து தேவைப்படுது. இங்கேருந்து இது வரைக்கும் தான் என்னோடய லென்த்து தேவைப்படுது. அண்ட் இங்கே மேலே இருக்கிற பீஸ் நமக்கு தேவையில்லை. சரியா? அப்போ இதோட வேஸ்ட்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், கரெக்டாக டிவைட் பண்ணி கால்குலேஷன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த கால்குலேஷன் எப்படி, இந்த செமி பேனலோட கால்குலேஷன் வேணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி இந்த கால்குலேஷனை நான் ரீல்ஸாக போட்டிருக்கேன். அதில் மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்ஸ்டா பேஜில் மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன். ஷைன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் அப்படிங்கிற பேஜில் போய் செக் பண்ணுங்கள். இதோட கால்குலேஷன் எப்படி பண்ணணும், என்ன கட் பண்ணணும் அப்படிங்கிறது அதில் இருக்குது. சரியா? ஓகே, உங்களுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி உள்ளதை ஆல்ரெடி ஷேர் பண்ணதுனால உங்களுக்கு இது ஒரு கைடன்ஸாக இருக்கும். செமி பேனல் எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சூப்பராக வந்து நமக்கு நல்ல ஒரு அவுட்கம் கொடுக்கும். இந்த பார்டரை கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த செமி பேனலோடது. இங்கே எதுவுமே கட் பண்ண மாட்டோம், இந்த முன்னாடியே கட் பண்ணிவிடுவேன். இதை உங்களுக்கு நான் கட் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். பர்ஃபெக்டான கால்குலேஷனுக்கு நீங்கள் வந்து அப்படியே நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் பாருங்கள். ஓகே, நான் இப்போ கட் பண்ணுறேன். முதல்ல என்ன பண்ணுறேன்னா என்னோடய தேவையான அளவுக்கு இதுதான் என்னோடய ஹைட்டில் கட் பண்ணுறேன். இப்போ இவ்வளோ பீஸ் நமக்கு வந்து வேண்டாம், இதை வந்து எடுத்துடுறேன். வந்து சைடில் பேனலை மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 8 லேயரை வச்சு நம்ம கட் பண்ணுறோம். 8 பேனல்ஸ் வந்து வரும் அது. ஓகே, 8 பீசஸ். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடும் அதே மாதிரி மார்க்கிங்கில் இருந்து நான் கட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஆப்டான கால்குலேஷன் இருக்குது. இந்த ஆப்டான கால்குலேஷன் போட்டால் தான் என்ன ஆகும்னா கரெக்டாக வேஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வரும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் கீழ்ப்பகுதியை பிடிச்சிக்கிட்டு ஆல்ரெடி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீல்ஸில். பார்த்தோன்னா இந்த மாதிரி வரும். இப்போ என்னென்னா இதெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம செமி பேனல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது ஒரு 4 பீஸாக ஜாயின் பண்ணி வச்சாச்சு. இந்த தனித்தனியாக இருந்ததை இப்போ ஒரு சைடு 4 வந்து இப்போ நான் வந்து ஒரு 4 பீஸ் ஃப்ரண்ட்டுக்கும் 4 பீஸ் பேக்குக்கும் இந்த மாதிரி பேனலை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு இதில் ஃப்ரண்ட் பாடிஸ் ஜாயின் பண்ண, ஒன்று ஃப்ரண்ட்டு ஒன்று பேக் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். நான் ஸ்கர்ட்டில் லைனிங்கும் மெயினும் எப்படி செப்பரேட் பண்ணி தைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸ்லீவோட ஸ்லீவ் பகுதியிலேருந்து அப்படி சைட் சீம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். ஏன்னா லைனிங்கும் மெயினும் ஒன்றா இருக்கும்போது ஒரு ஃப்ளோ கிடைக்காது. இந்த ஃப்ளோவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சைட் சீம் தைக்கும்போது லைனிங்கை தனியாகவும் மெயினை தனியாகவும் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போது ஸ்கர்ட்டோட பகுதிக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் பார்டர்ஸ்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு கீழே வரேன். 1 இன்ச் கூட கொடுத்துக்கலாம், 1 இன்ச் ஆர் 2 இன்ச்சஸ்க்கு கீழே வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு மெயின் அண்ட் லைனிங், அண்ட் இந்த பீஸுக்கும் பேக்குக்கும் மெயினும் லைனிங்கும் இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சாப்பில் அப்படியே நம்ம இங்கே வரோம். ஒரு 2 இன்ச்சஸ் கீழே வந்து ஒரு பேக் ஸ்டிச் மாதிரி நான் பேக்கில் போயிடுறேன். இப்போது என்னோடய மெயின் ஃபேப்ரிக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு நாச்சஸ் இப்படி நாச் கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கை உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு லைனிங் ஃபேப்ரிக்கில் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி ஸ்டிச் பண்ணுறதுனால இப்போ லைனிங்கை தனியாக தைக்க போகிறேன், ஸ்கர்ட்டில் மெயின் ஃபேப்ரிக்கை தனியாக ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்படி தைச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஃப்ளோ கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ரோல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது லைனிங் வந்து உள் பக்கமாக இழுக்காது. இப்போ லைனிங்கை அப்படியே நான் வந்து மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 1 இன்ச் இருந்தது, கீழே போக போக 1/2 இன்ச்சாக மாறிடும். பார்த்தீங்களா? இங்கே மேலே ஸ்டிச் பண்ணும்போது 1 இன்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்படியே கீழே வரும்போது 1/2 இன்ச்சுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ள மெயின் ஃபேப்ரிக்கை தனியாக எடுத்துக்கலாம்.
மெயின் ஃபேப்ரிக்கில் இங்கே நாச் பண்ணி உள்ளே விட்ட பகுதி இந்த இருக்கா. இப்போ இந்த இடத்துல இந்த டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டிச்சை. ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நல்லா 1 இன்ச்சில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே கிராஜுவலாக 1/2 இன்ச்சாக நம்ம இதை மாற்றிக்கலாம். நம்ம எப்போவுமே சைடு தையெல்லாம் தைக்கும்போது 1/2 இன்ச்சில் தைக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கும். இது செமி பேனல் அப்படிங்கும்போது ஒரு சைடில் ஃபுல்லாகவே வந்தது, இந்த சைடில் பேனல் ஜாயின் பண்ணுற மாதிரி உள்ள இடம் தான். அப்படி கிராஜுவலாக வந்து ஒரு டாட்டுக்கு எப்படி தைப்போமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது வந்து செமி பேனல் அப்படிங்கிறதுனால இது பேனலோட பகுதி. அந்த சைடு தான் சைட் சீமுக்கு வந்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் தனியாகவும் மெயின் ஃபேப்ரிக் தனியாகவும் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ சைடில் மிஸ்ஸல் லைன் ஏதாவது இருந்ததுன்னா இதை ஈவன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவர்லாக் பண்ணும்போதும் இந்த மிஸ்ஸல் லைன்லாம் உங்களுக்கு ஈவன் ஆகிடும். இந்த மாதிரி தான் லைனிங் அண்ட் மெயின் செப்பரேஷன். அண்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓவர்லாக் பண்ணிக்கிட்டோன்னா இதுவும் நல்லாயிருக்கும். ஃபுல் ஃபினிஷிங் பார்க்கலாமா? இப்போ இதுதான் நமக்கு வந்திருக்குது. அவுட்கம் வந்து இப்படி தான் வந்திருக்கு. நம்ம கட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க, பேட்டர்ன் மேக்கிங் பார்த்தீங்க, அடுத்த பார்ட்டில் ஸ்டிச்சிங் பார்த்தீங்க, அண்ட் அதுக்கு இடையில கிளாத் கட்டிங்கும் பார்த்துருக்கீங்க. எல்லாமே நான் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து ஒவ்வொரு இதுவும் போட்டிருக்கேன். இதோட அவுட்கம் வந்து இப்படி தான் வருது. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நெக், போட் நெக், அண்ட் பேக்கில் பாருங்கள். பேக்லேயும் நம்ம வந்து ஹோல் வச்சுருக்கோம் டைமண்ட் ஷேப்பில். அண்ட் ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் வந்து வச்சுருக்கோம். கீழே செமி பேனலோட ஸ்கர்ட் வந்து நான் போட்டிருக்கிறேன். சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதோட லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.